வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க வரோம்னா, விஜயகாந்துடைய மரணம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியது. இந்த நிலையில கடைசி வரை நிறைவேறாத ஆசை. 10 ஆண்டுகளாக விஜயகாந்த் கட்டி வந்த வீடு கடைசி வரை கட்டி முடிக்க முடியாத காரணம் என சோசியல் மீடியாவில் செய்திகள் வதந்திகளாக பரவிட்டு வருது. அது உண்மைதானா என்ற செய்திகளும் இப்போது வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். மறைந்த கேப்டனின் விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசை குறித்து தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சில தினங்களாகவே சோசியல் மீடியா முழுவதும் விஜயகாந்தின் இறப்பு குறித்து செய்திதான் வைரலாகி வந்தது. கடந்த சில ஆண்டுகளாகவே விஜயகாந்த் உடல் நலக்குறைவின் காரணமாக சினிமா மற்றும் அரசியல் என இரண்டிலும் விலகி சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த மாதம் விஜயகாந்துக்கு இருமல், சளி அதிகமாக இருந்தால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டிருந்தது. இதனால் இவரை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 11ஆம் தேதி விஜயகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார். அவர் பூரண குணமடைந்து விட்டதாக அறிவித்தாங்க. இப்படி ஒரு நிலையில நடிகர் விஜயகாந்த் மீண்டும் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில டிசம்பர் 28ஆம் தேதி காலையில் அவர் சிகிச்சை பலனின்றி காலமாகியிருந்தார். மேலும் கேப்டன் மறைவிற்கு பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரைப்பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்து வந்தாங்க. விஜயகாந்த் உடன் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அங்கு தொண்டர்கள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலருமே கூட்டம் கூட்டமாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. இந்த நிலையில மறைந்த நடிகர் விஜயகாந்தின் நிறைவேறாத ஆசை குறித்து தகவல் தான் வெளியாகி இருக்கிறது. அதாவது சென்னையில் பூந்தமல்லி அடுத்து காட்டுப்பாக்கத்தில் விஜயகாந்த் அவர்கள் புதியதாக பிரம்மாண்டமாக வீடு ஒன்று கட்டி வருகிறார். இந்த வீட்டில்தான் விஜயகாந்த் அவர்கள் குடிபெயர போவதாக கூறியிருந்தாங்க. காரணம், விருகம்பாக்கத்தில் உள்ள விஜயகாந்தி வீட்டில் கட்சி நிர்வாகிகள் ரசிகர்களை சந்திக்க பேசுவதற்கு வசதி இல்லை. இதனால் தான் விஜயகாந்த் அவர்கள் காட்டுப்பாக்கத்தில் சுமார் 2000 சதுர அடியில் புதியதாக விஜயகாந்த் வீடு ஒன்றை கட்டி வந்தார். 2013ஆம் ஆண்டு இந்த புது வீடு கட்டும் பணி தொடங்கியது. இடையில் சில பிரச்சனைகள் நின்றது. பின்பு புத்தாண்டுகள் இந்த வீட்டினை கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. தற்போது 90% இந்த வீட்டின் பணிகளை நிறைவடைந்திருக்கிறது. அதற்குள் விஜயகாந்த் இறந்திருப்பது பலருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் சில வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த அபரவா என்பவர் தன்னுடைய மனைவியுடன் அங்கே தங்கி பாதுகாத்து வந்திருக்காங்க. 2013இல் வீடு கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக இந்த வீட்டின் பணிகள் முடிக்காமல் போனாம காரணம், கேப்டனுக்கு ஜோதிடத்தில் இருந்த நம்பிக்கைதான். அந்த வீட்டில் சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் என சொன்னதால் கேப்டன் இந்த வீட்டை கட்டும் வேகத்தை குறைத்துள்ளார். பின்புதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. இதற்கிடையே இந்த வீடு மொத்தமாக இவர் கட்டி முடிப்பதற்குள்ளே இவர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.